கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம இன்னைக்கு பிரசங்கி 4 அதிகாரங்கள் பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு 5வது அதிகாரம். பிரசங்கி சாலமோன் ராஜா எழுதினது சொல்லி பார்க்குறோம். தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் ராஜா எழுதினது பிரசங்கியார். அதான் பிரசங்கின்னு சொல்லி வச்சுக்கார். பிரசங்கம் பண்ணுறதுனால பிரசங்கியாருன்னு சொல்லி வச்சுக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, வானத்துக்கு கீழே பூமியில் இருக்கிறது எல்லாமே மாயை என்று சொல்லதை பார்க்குறோம். அடுத்தல நடந்தது பார்த்தது எல்லாத்துக்கும் என்னுடைய காலங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது என்ன சொல்லணுமா, நம்முடைய நடையை என்ன சொல்லணுமா காத்துக்கொள்ளணுமா. நடை அப்படின்னா நம்ம போகும்போது நம்ம கால் நடை என்ன செய்யணும், சீராக இருக்கணும். ஏன்னா நம்ம சபைக்கு தான் போகிறோம். அதனால் நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நடவடை, பாவனைகள் எல்லாமே என்ன செய்யணும், சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்பட்ட பயத்தோடு என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதான் தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். ஏன்னா மற்றவங்க நம்ம குழப்பாத படிக்கும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக நம்மளை பாதுகாத்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு பயந்து ஆலயத்துக்கு என்ன சொல்ல நம்ம போகணும். அடுத்தபடியாக மூடர் எப்படி பலியிடுறாங்களோ அதே போல் பலியிடக்கூடாது. மூடர் பலியிடுறது பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலன்னு சொல்லியிருக்காது. அதனால் மூடர் எப்படி பலியிடுவாங்களோ அதே மாதிரி நம்ம நினச்சக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், நம்ம பலி செலுத்தணும். பலி செலுத்துறதுன்னா என்னது, நல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல காலத்தில் நினச்சவங்க ஆடு மாடு நினச்சவங்க பலி செலுத்தினாங்க. இப்போ நம்ம நினச்சிடும், இப்போ நம்ம பலியாகிய சோத்திர பலி நினச்சிடும், துதியின் பலி சோத்திர பலி நம்ம நினச்சிடும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சரியான முறையில் வச்சு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு துதி சோத்திரங்களை செலுத்தும் போது தான் கர்த்தர் நம்மளை நினச்சி வரை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நம்ம கர்த்தர் வானத்தில் இருக்கிறாரு, நம்ம பூமியில் இருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும், நம்முடைய பூமியில் நம்ம பேசுகிற வார்த்தைகளெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாகன்னு சொல்கிறாரு. வீணாக எந்திரிச்சக்கூடாது, காரியங்களை நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. வீணாக பேசினாலோ வார்த்தைகள் நீண்டாலோ அது என்னச்சது பாவத்துக்கு இது ஆளாயிரும், மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய அளவில் ஆளாயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி பேசணுமோ, மற்றவங்க பேசும்போது மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப சுருக்கிடும். அமைதியாக நம்ம நினச்சணும் காத்துக்கிடணும். காத்துக்கொள்ளும் போது தான் கர்த்தர் நினைச்ச முடியும், நம்மளை பாதுகாக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த சத்துருவை நம்மளை நினைச்ச முடியாது, நெருங்க முடியாது, அணுக முடியாது. அடுத்தது நமக்கு சொப்பனம் காண்றோன்னு வச்சுக்கிட்டோமே, அந்த சொப்பனம் எப்படி வருதுன்னா, தொல்லையின் திரட்சினால தான் சொப்பனம் நினச்சதுதான் பிறக்குதான். ஒரு மனுஷனுக்கு தொல்லைகள் திரட்சிகள் வந்துச்சுன்னா சொப்பனம் பிறக்கும். நம்ம ஒன்றுமே தொல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சொப்பனமே விஷயம் எது வரலாம். வார்த்தைகளின் திரட்சினால் 3 சத்த நிச்சயமாக பிறக்குமா. நம்ம வார்த்தையின் சத்தத்தினால 3 சத்த நிச்சயமாக பிறக்குமா. நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை என்ன செய்யுது, செலுத்த தாமதியாதங்கிறார். நம்ம கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம் வச்சுக்கிட்டோம், நாங்கள் நிறைவேறினா நான் கர்த்தர் சன்னிதானத்தில் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதாவது நம்ம நினச்சிடும், பொருத்தனை பண்ணியிருக்கோம் வச்சுக்கிடுவோம். அந்த பொருத்தனை நினச்சிக்கணும், நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நிறைவேற்றி கொடுக்கும்போது தான் கர்த்தர் நிச்சய முடியும் ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா நினச்சக்கூடாது, பொருத்தனை நினச்சக்கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணுனா கர்த்தர் பொருத்தனை பண்ணுன்னா அது செஞ்சிடணும், இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. கர்த்தர் மூடரில் என்ன செய்ய மாட்டார், பிரியப்பட மாட்டார். அதனால் நம்ம நினைச்சணும், நம்ம இதை நேர்ந்து கொண்டால் செய்ய கூடத்தக்கதாக இருந்தால் செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. அதான் சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதே செய்யாமல் போவதே பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நலன்னு சொல்கிறார். பொருத்தனை பண்ணுனா செய்யணும், இல்லைன்னா பண்ணாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்கிறார். நம்முடைய மாமிசத்தை நினைச்சக்கூடாதான், பாவத்துக்குள்ளாக்க இடம் கொடுக்கறதுக்கு நம்ம வாய்க்கு நினைச்சக்கூடாதான், இடம் கொடுக்கடாதான். மாம்சத்தில் எரிஞ்சது வாய்க்கு வரைக்கும் பாவத்தை எரிஞ்சது உருவாக்கி கொடுத்துருது. ஈஸியாக மற்றவர்களை புண்பட முடியத்தக்க வாயில் செஞ்சுட்டு சொல்லிட்டு போயிடுறோம். அதில் என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்கு நினச்சது இடம் கொள்ள வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. வாய் நினச்சது சுருக்கிக்கிடணும். அது புத்தி பிசைகளால் செய்ததுன்னு சொல்லி நினச்சக்கூடாது. மற்றவர்கள் முன்பாக நம்ம நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அளவில் தேவன் நினைச்ச அவனுடைய வார்த்தைகளால் கோபம் கொண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்ய அழிப்பானேங்கிறார். அதனால் அநேக சொப்பனங்கள் மாயாக இருப்பது போல் அநேக வார்த்தைகளும் என்ன செய்யுமா, வியர்த்தமாக இருக்குமா. கர்த்தர் நினைச்சாரு, அந்த சொப்பனம் எப்படி மாயாக இருக்கிறது போல் நம்ம பேசுகிற வார்த்தையிலும் வியர்த்தமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் நினைச்சாரு. நம்ம சாலமோன் ராஜா நினைச்சாரு, வாயை அனுப்பிச்சு கவனமாக வச்சுக்கிடணும்னு சொல்கிறாரு. நம்ம கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், நடக்கணும். அதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் என்ன செய்யணும், நம்ம நன்மை செய்து நம்ம ஏறி போனோம்.
நம்ம ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை தேடணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அடுத்தபடி பார்க்குறோம், ஒரு தேசத்தில் ஏழைகள் என்ன செய்கிறாங்க, ஒடுக்கப்படுறத சாலமன் ராஜா பார்த்துக்கிறார். எப்படின்னா நியாயம் நீதியும் புரட்ட பாங்கு பாடுறதை இவர் எழுதியிருக்காரு, கண்டிருக்கிறாரு. அதனால் தேசத்து ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நியாயமும் நீதியும் புரட்ட விடாமலும் நீ காண்பாய். ஆனால் அதை குறித்து நீ என்ன செய்யாத, ஆச்சரியப்படாத அப்படிங்கிறாரு. ஏன்னா உயர்ந்தவர் மேல் உயர்ந்தவன் நினைச்சான் காவலாளியாக இருக்கிறானா, அவர்கள் மேல் நினைச்சது உயர்ந்தவனுக்கு நினைச்சதில் அதிகாரம் இல்லையா. அடுத்தல பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் கருத்துக்குரியதான். பூமியில் என்னென்ன பலன்கள் விளையுதோ எல்லாமே கருத்து நினைச்சாரு, மனிதனுக்கும் நமக்கு தான் செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அதனால் பணப்பிரியன் நினைக்கக்கூடாது, பணத்தினால் திருப்தி அடையதில்லை. பணப்பிரியன் என்றைக்கும் பணத்தினால் நினைச்சது திருப்தி அடைய மாட்டானோ. ஆனால் செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் நினைச்சதுன்னா திருப்தி அடைவது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இதுவும் ஒரு மாயை தான் சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அடுத்தால பார்க்குறோம், பொருள் பெருகினால் அது தின்கிறவர்கள் கூட்டம் நினைச்சிருமா, பெருகிருமா. அது அடுத்தபடியாக அந்த கண்களால் யாதை காண்பார்களோ அதை காண்பது என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்னங்கிறாரு. அதனால் வேலை செய்கிறவன் கொஞ்சமாக புசித்தாலும் சரிதான், அவன் என்ன செய்கிறான், அதிகமாக புசித்தாலும் சரிதான் நித்திரை இன்பமாக இருக்குமா. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அதனால அவன் கொஞ்சம் புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அந்த டயர்டில் அடிச்சிடான், நன்றாக அடிச்சிடான், தூங்கிடுறான். அதனால அவன் நித்திரை அடித்தது இன்பமாக இருக்குது. செல்வனுடைய பெருக்கோ அவனை நினைச்சதான் தூங்க விட்டாதான். அவனை தூங்காதபடிக்கு செல்வருக்கு அடிச்சிடமா காத்துக்கிடணுமா. அடுத்தல சூரியன் கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டா. சூரியன் கீழே அங்கே போன அதில் நம்ம பார்த்த அதிகாரத்தை விட இன்னும் நினைச்சுதான் ஒரு தீங்கு இருக்கான். அது தீங்குனா என்ன அப்படின்னா, அதாவது ஐஸ்வர்யவன் அதை உடையவனுக்கு கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கிறப்படினா, ஐஸ்வர்யன் நினைச்சிடான் தனக்கு கேடு உண்டாகும்படி அதை நினைச்சிடான் சேர்த்து வைக்கிறானா. அந்த ஐஸ்வர்யம் விற்கிறதால் நினைச்சது, ஐஸ்வர்யம் விற்கிறதால் நினைச்சது அழிந்து போயிடுறான். அவன் ஒரு புத்திரனை எப்படி பெறுறானோ அதே போல் அவனுடைய கையில் யாதொன்று இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்படி சொல்கிறாரு, தன் தாயின் கற்பத்திலிருந்து நான் என்ன செஞ்சேன், நான் நிர்வாணியாய் வந்தேன் அப்படிங்கிறார். தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணமையாக நான் வந்தேன்னு சொல்கிறாரு. நிர்வாணியாக நினச்சிவேன், நான் திரும்பி போவேங்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு நினச்சில வரல, நகைகளை அணிஞ்சிட்டு வரல, அது நிர்மாணமாக தான் நினச்சது பிறக்குது. ஆனால் மரித்த பிறகு அடக்கம் பண்ணும்போது வஸ்திரங்களை போட்டு தான் நினச்சிறாங்க அடக்கம் பண்ணுறோம். அதை சொல்கிறது, தன் தாயின் கற்பத்து நிர்வாணியாக நான் வந்தேன், நான் வந்தது போலவே நினச்சதேன், நான் நிர்வாணியாக நான் திரும்பி போவேன்னு சொல்லி சாலமன் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அவர் தன் பிரயாசத்தினால் உண்டான யாதொன்றையும் நான் என்ன செய்யலை, நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்தவர்களாக அவர் எந்த வந்த பிரகாரமே வந்தானோ அதே பிரகாரம் நினச்சனும் வந்ததை போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக அவன் இதுவும் என்னதான் கொடுமையான தீங்கான். ஏன்னா என்ன செய்கிறான், தன் கைகளின் பிரயாசத்தினால் உண்டான பலனை தன் கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது, போகிறது இல்லை. எப்படி நிர்வாணமாக வந்தானோ அப்படி நிர்வாணம் போகிறானே தவிர, இங்கே நான் பூமியில் அதை உழைச்சிருக்கேன் இதை உழைச்சிருக்கேன்னு சொல்லி கையில் எதையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அவன் எப்படி வந்தானோ அந்தபடியே என்ன செய்கிறான், போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அவன் அவன் காட்டுக்கு பிரயாசப்பட்டதுனால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பிரகாரம் போகிறான். இது கொடுமையான தீங்கு. அவன் காட்டுக்கு என்ன செய்யறான், பிரயாசப்பட்டதுனால அது லாபம் பலன் என்னங்கிறாரு. அவன் தன் நாட்கள் எல்லாம் இருளிலே என்ன செய்யறான், புசித்து மிகவும் சலித்து என்ன செய்யறான், நோயும் துன்பம் அடைக்கிறானா. அவன் தன் நாட்கள் எல்லாம் இருளிலே புசிக்கிறாய், மிகவும் களி கூர்ந்து நோயின் துன்பம் என்ன செய்யறான், மிகவும் சலித்து நோயின் துன்பம் அடைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இதோ உயிரோடு இருக்க முடியும். தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனு கீழே படும் பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உயிரோடு இருக்கிற போதும் தேவன் அழிச்சத நாளெல்லாம் நினைச்சது மனுஷன் பரிசுத்தத்தை குறித்து சூரியன் கீழே நிறைவேற்பட்ட பிரயாசத்தின் பலத்தில் அனைத்தையும் விட்டுட்டு நினைச்சிடானா, சுத்தமான காரியத்தையே நினைச்சிட நான் கண்டேன்னு சொல்கிறானா, இதுவே என் பங்குன்னு சொல்கிறானா. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்வாங்க, அதுலேருந்து புசித்து துமார்க்கமாக நினைச்சிருவாங்க. அது புசித்து தன் பங்கை அடிச்சிடான். அதை பெறவும் தன் பிரயாசத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவனுக்கு கற்று அடிச்சிடாரு. அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்னு சொல்கிறார். அதனால் அவனுடைய இருதயத்தில் துர்மாக்களுடைய இருதயத்தில் என்ன செய்து மகிழும்படி தேவன் அவனுக்கு என்ன செய்கிறாரா, அனுக்கிரகம் பண்ணப்படினார். அவனுடைய
அவனுடைய இதயத்தில் மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறபடினால அவன் தன் ஜீவனை என்ன செய்கிறான், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அது நாட்களில் அதிகமாக என்ன செய்வானா நிற்க மாட்டானான். அடுத்த 6வது அதிகாரம் இதில் பார்க்குறோம், சூரியன் கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முன்னால் தீங்கு பார்க்குறோம். தீங்கு என்னன்னா, நான் வந்த பிரகாரமாக போகிறோம், இதுவும் கொடுமையான தீங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதில் சொல்கிறாரு, சூரியன் கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டுங்கிறார். அந்த தீங்கு என்ன அப்படின்னா, அது மனுஷருக்கு பெரும்பாலும் அணிச்சுதான் நடந்து வருகிறது. அந்த தீங்கு அது என்ன தீங்கு அப்படின்னா, ஒருவனுக்கு கர்த்தர் நினைச்சாரு, செல்வத்தை நினைச்சாரு கொடுக்குறாரு, செல்வத்தையும் சம்பத்தையும் நினைச்சாரு, கணத்தையும் கொடுக்குறாராம். செல்வம் சம்பத்து கணத்தையும் கர்த்தர் நினைச்சாரு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அவன் என்னதான் இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது, குறைவில்லாமல் கிடைக்குமா. சம்பத்து செல்வம் கணம்லாம் அவன் எண்ணத்தை தான் இச்சித்தாலும் இது அணுகாதபடி நிச்சயம் இருக்குங்கிறார். அதனால் அவன் இச்சித்ததெல்லாம் அவனுக்கு குறைவில்லாதபடிக்கு நிச்சயத்து கிடைக்கிறது. ஆனாலும் அவளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கலாங்கிறார். எல்லாம் இருக்குது, ஆனால் அது கொடுக்கலாங்கிறார். காரணம், கர்த்தருக்கு பயந்து நிச்சயம் நடக்கணும். பயந்து நடந்தால் எல்லாம் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்காதனால ஒரு இலட்சத்தாரு ஒன்று நான் கொடுப்பதில்லை அப்படிங்கிறார். ஒருவன் அது பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் வாழ்ந்து வச்சு நினைச்சுறாங்க, பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை கூட என்ன செய்கிறாங்க அடைஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவன் ஆத்மா செல்வத்தால் என்ன செய்யதான் திருப்தி அடையாத படிக்கும், அவனுக்கு பிரேத கல்லறை முதலாக இல்லாத படிக்கும் போகுமானால், பிரேத கல்லறை முதற்கொண்டு இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிறோம் கருவழிந்த புண்ட வாசி அப்படின்னு சொல்லி சாலமன் ராஜா சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அது மாயையாய் தோன்றி இருளில் நினைச்சுதான் மறைந்து போகிறதா, அதன் பேர் அந்த காலத்தில் நினைச்சுதான் மூடப்படுறா, சூரியனை கண்டதும் இல்லையா, ஒன்றை கூட நினைச்சலாம் அது அறிந்ததும் இல்லையா, அவனுக்கு இல்லாத அமைச்சகம் அதில் கூட நினைச்சலாம் இல்லையா, அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லைங்கிறார். 2000 வருஷம் பிழைச்சிருந்தா கூட ஒரு நன்மையும் காண முடியாதான். காரணம், எல்லாரும் ஒரே இடத்துக்கு போயிடலாம். அது என்ன அப்படின்னா, மனுஷன் படம் பிரயாசம் எல்லாம் வாய்க்கு ஆகுதானா, கண்களுக்கு என்ன செய்யுது, கண்களுக்கு அது திருப்தியாகவே என்ன செய்யுதான் கிடைக்காதான். அடுத்தால மனுஷன் பட பிரயாசம்லாம் தன்னுடைய வாய் ருசியாக சாப்பிடணும் வைக்கணும், இதுக்காக தான் என்ன செய்யறான் பிரயாசப்படுறானா. ஆனால் மனசுக்கு என்ன செய்யலாம் திருப்தி இல்லை. நம்ம இதெல்லாம் உழைச்சோம் நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், இருக்கிற பொருட்களை வச்சுட்டு திருப்தி இல்லாதபடிக்கு என்ன செய்வானா இருப்பானா. ஆனால் இப்படி இருக்க மூடனை பார்க்கலாம் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்னங்கிறார். இப்படி இருக்கிறத விட ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன, ஜீவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஆசையானது என்ன செய்தாங்க அழிந்து போதான். ஆசையா அழிந்து போகிறதுக்கு பார்க்கிறோம் என் கண் கண்டது அப்படிங்கிறார். ஆசையானது எப்படி அலைஞ்சு திருந்து மனுஷனை பார்க்கல கைவிட கண்டது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஓடுறாங்களோ அவங்களுக்கு இது மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துறது மாதிரி நினைச்சுதான் இருக்குதான். இருக்கிற எவரும் நினைச்சானா, இருக்கிறது எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறானாம். தண்ணிலும் பழத்தவரோட போராட நினைச்சது அவருக்கு கூடாதான். ஏன்னா மாயை பேசும் வாயை கள்ளத்தனமாக நினைச்சுறாங்க, பேசுகிற வாய்களை நினைச்சது இருக்குது. அதனால் மாயையாக எந்தெந்த வார்த்தைகளை பேசி பேச பண்ணுறாங்களோ அதெல்லாம் நினைச்சது மாயாக தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுகின்றேங்கிறார். இருக்கிறவன் எவன் நினைச்சான் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறானா, தோன்றதுக்கு முன்னால் மற்றவங்களும் நினைச்சது இவனே நினைச்சிடான். இருக்கிற எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கான். இருக்கிற எவனும் நம்ம கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நினைச்சாரு நமக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அதனால் அவன் தண்ணிலும் பழத்தவரோட நினைச்சது போராட அவனால் கூடாதுங்கிற மாதிரி நம்மளோட பழத்துக்கு மிஞ்சியா இருக்குது யார் கர்த்தர் தான் இருக்குது, அவருக்கு நமக்கு போராட அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாரு. மாயையும் பெருக பண்ணுற அநேக விசேஷங்களை நினைச்சு தான் உண்டா இருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்னங்கிறார். அடுத்த சொல்றாரு, நிழலை போன்ற மாயையான நிழலை போன்ற ஒரு மாயையை கண்டிட்டு சன்மார்க்கணும். மனுஷருக்கு இந்த ஜீவனில் தன்மை நிலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை ஊக்கும் மனுஷனுக்கு தன் ஜீவனின் நன்மை என்னதென்று அவன் அறிந்தவன் யாரு, தனக்கு பின்பு சூரியன் கீழே சம்பவிக்க காரியம் என்னதென்று மனுஷனுக்கு யார் அறிவிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த 7வது அதிகாரம் 7 என்ன செய்யறோம்னா, ஒரு பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கருத்தி என்ன செய்து விளைவு இருந்ததான்.
ஒருவனுடைய ஜனன நாட்களை பார்க்கலாம் மரண நாள் நல்லதுங்கிறார். பிறந்த நாளை விட மரண நாள் தான் நல்லதுங்கிறாரு. ஏன்னா அடுத்தபடியாக பார்க்குறோம், விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது தான் நல்லதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அது விருந்து வீட்டுக்கு போகலாம் நாடு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் துக்க வீட்டுக்கு போகலான்னு அது இருந்துச்சு குற்றமாயிரும். அதான் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போவது நல்லதுங்கிறாரு. இதில் எல்லா மனுஷன் முடிவு நிச்சயமாக காணப்படுமா? உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இதை தன் மனதில் என்ன செய்வாங்களாம்? சிந்திப்பானா. ஏன்னா மனசை சிந்திச்சு என்ன செய்வான்? விருந்து விட்டு போகாதபடிக்கு துக்க விட்டு கெடுத்து சேருவானோ போயிடுவானோ. அதில் நகைப்பை பார்க்கலாம் துக்கிப்பு என்னச்சுதான் நல்லதான். முக துக்கத்தினால இருதயம் நிச்சயமா சீர்படுமா. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் நிச்சயமா இருக்குமா. ஆனால் மூடர் இருதயம் நிச்சயமா கழிப்பு வீட்டில் இருக்குமா. ஒருவன் நினைச்சுறான் மூடரின் பாட்டை நினைச்சுறான் கேட்பதை விட ஞானியின் கடிந்து கொள்ளுதல் நினைச்சுறான் கேட்கிறானாம். கேட்கறது நல்லன்னு சொல்லி நினைச்சுறான், அது செவி கொடுக்குறானாம். மூடர் நகைப்பு ஒரு பானையின் கீழ் எரிகிற முள்ளிகளின் படபடைப்பு போல் நினைச்சுமா மூடர் நகைப்பு இருக்குமா. அதனால் இதுவும் மாயன்னு சொல்றாரு. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனுக்கு நினைச்சது பரிதானம் இருதயத்தை கெடுக்குமா. ஒரு இடுக்கன்னு செஞ்சுட்டான்னா அது ஞானியின் பைத்தியக்காரனாக இருக்குமா. ஆனால் யார் பரிதானம் வாங்குறாங்களோ அவங்க இருதயத்தை நினைச்சிருமா கெடுத்துருமா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அது முடிவு என்னது நல்லதாக இருக்குதான். அதே போல் பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன் சொல்லி பார்க்குறோம். அடுத்தால் சொல்கிறாரு, நம்முடைய மனதில் சீக்கிரமாக நினச்சிக்கூடாதான், கோபத்தை நினச்சிக்கூடாதான், வைக்கக்கூடாதான். மூடர் நெஞ்சில் தான் கோபம் கூடி கொள்ளுமா. அதனால் நம்ம நினச்சிக்கூடாது இருதயத்தை நெஞ்சில் வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த நாட்களை பார்க்கலாம் முந்தின நாட்கள் நினச்சது நலமாக இருந்தது என்று சொல்லக்கூடாதான். இதுக்கு முன்னால் இந்த நாட்களை விட முன் நாட்களில் நினச்சிக்கூடாது நலமாக இருந்துச்சு சொல்லி சொல்லக்கூடாதான். இதை குறித்து கேட்பது ஞானம் இல்லைங்கிறார். அடுத்தலாம் சொல்றாரு, சுதந்திரத்தோட ஞானம் நினச்சி தான் நல்லதான். சூரியனை காண்கிறவர்கள்லாம் இதில் நினச்சது இதனாலே பிரயோஜனம் என்ன உண்டுங்கிறாங்களாம். ஞானம் கேடகமாக இருக்குது, திரவியம் கேடகமாக இருக்கிறது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு நினச்சது ஜீவனை தருது. இதுவே அறிவியல் மேன்மைங்கிறதும். ஞானம் ஒரு கேடகமாக கிடைக்குது, திரவியம் ஒரு கேடகமாக கிடைக்குது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு தான் இது ஜீவனை கொடுக்குமா. இது அறிவியல் மேன்மையாம். தேவனுடைய செயலை யார் கவனித்து பார்க்குறாங்களோ அவங்க கோணல் ஆக்குனதே நேர்மை தக்கவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவிச்சிருக்கணுமா. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவிக்கணுமா. தாழ்வு காலத்தில் என்ன செய்யணுமா, சிந்தனை செய்யணுமா. மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவரண்டையும் ஒன்று கொண்டு என்ன செஞ்சாரு எதிரடையாக வச்சிருக்கிறாராம். இவை எல்லாவற்றிலையும் என் மாய நாட்களை நான் கண்டேன். என் நீதி கெட்டு போகிற நீதிமானம் உண்டு, தன் பாவத்தில் நீடித்துக்கிற பாவியும் உண்டுங்கிறாரு. அதனால மிஞ்சிதான் நீதிமானம் என்ன செய்யாத இராதாங்கிறார். உன்னை நீ அதிகம் ஞானியும் ஆக்காத, உன்னை நீயா கெடுத்து கொள்ள வேண்டுங்கிறார். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் மிஞ்சின நீதிமானம் நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சக்கூடாது. தன்னைத்தானே புகழக்கூடாது, தன்னைத்தானே நினச்சக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அது நமக்கு என்ன செய்யுது, அழிவு வந்துடும். அதனால் நம்ம நினச்சக்கூடாது, மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. அந்த எல்லா காரியத்திலும் நம்ம நினச்சக்கூடாது, தலையிட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மளால் ஏண்டது என்ன செஞ்சிடணும், செஞ்சுக்கிட்டு இதுதான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இருந்துக்கிடணுமே தவிர மிஞ்சின நீதிமானம் நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தால மிஞ்சின துஷ்டனாகவும் நினச்சக்கூடாதான், இருக்கக்கூடாதான். மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது, மிஞ்சின துஷ்டனாக இருக்கக்கூடாதான். இதனால் நம்மளை நினச்சக்கூடாது, மற்றவங்களை நினச்சக்கூடாது, நம்ம கெடுத்துக்கிட்டே கூடாது. நம்முடைய காலத்துக்கு முன்பாக நம்ம நினச்சக்கூடாது, மறிக்க வேண்டிய சூழ்நிலை நினச்சக்கூடாது. ஏன் மறிக்கணுங்கிறது, மிஞ்சின துஷ்டனாக இருந்தால் காலத்துக்கு முன்பாக மறிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அதனால் மிஞ்சின துஷ்டனாக இருக்கக்கூடாது, மிஞ்சின நீதிமானாக நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாதான். அப்புறம் சொல்றாரு, நம்ம இதை பற்றி கொள்ளாதபடிக்கு இருக்கணும், அதை கைவிடுறது நல்லதுங்கிறாரு. தேவனுக்கு பயப்படுறவர் இவை எல்லாவற்றிலும் என்ன செய்யறோம், காக்கப்படுவானா. கர்த்தருக்கு பயப்படுறவங்கெல்லாம் மிஞ்சின நீதிமானாக இருக்க மாட்டாங்க, மிஞ்சின துஷ்டனாக இருக்க மாட்டாங்க, தன்னை காத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலாம். ஞானம் நினச்சிதான் ஞானியை அதிக பலனாக ஆக்குமா. நகரத்தில் 10 அதிபதிகள் இருக்கிறத விட ஞானம் நினச்சது அதிக ஞானியை நினச்சதுமா உருவாக்குமா. நகரத்தில் உள்ள அதுபோல் ஒரு பாவமும் என்ன செய்ய மாட்டாங்க. ஞானவான்கள் நினைச்சுறாங்க பாவம் செய்யாதபடிக்கு தன் நன்மையை செய்யத்தக்கதாக நினைச்சுவாங்க அவங்க இருப்பாங்க. ஆனால் இப்படி செய்தக்க நீதிமான் பூமியில யாருமே என்ன செய்யலையா இல்லையா. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நினைச்சக்கூடாது, நம்ம கவனிக்கக்கூடாதான். கவனிச்சா அது நம்முடைய வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதே கேள்விப்பட வேண்டியதாகும். நம்ம சொல்லப்பட எல்லா
வார்த்தைகளையும் கவனிக்காதபடிக்கு நம்ம இருக்கும்போது பாதுகாக்கப்பட்டோம். இல்லை நீதிமானே நம்மளை நினச்சி நம்ம வேலைக்காரர் நம்மளை நினச்சி வேணாம் நிந்திப்பானா. அநேக தடவை நீ நினச்சி நம்ம வந்து அடுத்தவங்களை நினச்சக்கூடாது, நம்ம நிந்திக்கக்கூடாது. நமக்கு மனதுக்கு இது தெரியும் வைக்கும்னு சொல்லி நினச்சக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. இவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஞானத்தை நான் என்ன செஞ்சேன், சோதித்து பார்த்தேன்னு சொல்லி சாலமன் ராஜா சொல்கிறார். எல்லாத்தையும் விட ஞானத்தை சோதித்து பார்த்தேன், நான் ஞானவான். ஏன்னா அவர் ஞானவானாக இருக்கிறார், கத்த ஞானவானே அதுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாமே எனக்கு தூரமாக எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். தூரமும் மகா ஆழமாக இருக்கிறதே கண்டடையணும் யாருங்கிறார் சொல்கிறாரு. ஞானத்தையும் காரண காரியத்தை விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கட்டின் ஆகாயத்தை புத்தி மயக்கத்தின் பயக்கத்தை அறியவும் என் மனதை நான் செஞ்சேன், நான் செலுத்தினேங்கிறாரு. அதனால் கன்னிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவியில் நினைச்சிற அதிக கசப்புள்ள ஒன்று நினைச்சேன் நான் கண்டேங்கிறாரு. அதனால் தேவனுக்கு முன்பாக யார் சற்குணமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காரியத்தை தப்பிக்க முடியுங்கிறார். பாவியோ அவர்களால் நினைச்சவங்களாம் பிடிபட்டு போயிடுவாங்களாம். அதனால் காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றா நினைச்சணுமா விசாரணை பண்ணணுமா. ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்மா. அதுன்னு சொல்ல இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பிரசங்கி தான் சொல்லுவான். அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த காரியத்தை என்ன செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி யாரு சொல்வா, ஞானி தான் சொல்லுவானா. மற்றவங்க நினைச்ச மாட்டானா இது சொல்ல மாட்டானா. அடுத்தால சொல்கிறாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுறதுங்கிறது யார் சாலமன் ராஜா சொல்கிறாரு பிரசங்கர். நான் இன்னும் ஒன்று என் மனம் தேடுதுங்கிறது. அது என்னன்னா அது கண்டுபிடிக்கலையா, நான் தேடுறது நான் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாரு. 1000 பேருக்குள்ள புருஷனை கண்டேன், இவருக்கெல்லாம் ஒரு ஸ்திரீ நான் நினைச்சல எனக்கு காணலை அப்படிங்கிறார். இதையும் தேவன் மனுஷன் நினைச்சார் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்கள் நினைச்சாங்க அநேக உபாய தந்திரங்களே தேடி கொண்டாங்க, இதையும் நான் கண்டேன்னு சொல்கிறார். இதில் சொல்லப்பட்டதுன்படி நம்ம போட்டு நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.